பார்வதீபதையே சிவனே போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. அருள் தரும் கோள்வளை நாயகி அம்மை உடனவர் அருள்மிகு குற்றம் பொறுத்த நாத பெருமான் திருவடிகள் பலம். அதாவது அப்பர் சுவாமி சிதம்பரம் வரும் பொழுது நாம நேற்று அங்க சிந்திச்சோம். நாமளாம் வரும்பொழுது அப்பர் பெருமானை பார்த்து கேட்ட மாதிரி கேட்க மாட்டார் நடராஜர். நீங்களாம் ஏண்டா இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னு நம்மளை பார்த்து கேட்பார். ஆனா அப்பர் சுவாமியை பார்த்து எப்பொழுது வந்தேன்னு கேட்டார். எப்பொழுது வந்தீங்கன்னு கேட்டார். அந்த மாதிரி நம்ம குற்றம் பொறுத்த நாதர் நம்ம குற்றம் எல்லாம் குறையணுங்கிறதுக்காக என்ன பண்ணாரு, உள்ள இருந்தவர் ஏற்கனவே மேல இருந்து கீழே இறங்கி வந்து திருமையா எழுந்தல் பண்றாரு. அவர் என்ன பண்ணாரு, இதுங்க எல்லாம் ஏகப்பட்ட எடப்பாடி இருந்து ஒண்ணு வருது, ஏகப்பட்ட குற்றம் செஞ்சு வச்சுக்குது, இதெல்லாம் கொஞ்சம் முன்னாடியே போய் பொறுக்கலாமேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து பெருமான் சற்று விலகி இங்க வந்து நின்று நமக்கு அருள் செய்ய காத்திருக்காங்க. நம்ம வருவதற்கு முன்பாகவே இங்க பெருமான், இதுதான் வரலாறு, இது உண்மையும் கூட, சரிங்களா? ஆனா நாம இவரை வெறும் மனிதனா பாக்குறோம். இவர் ஒரு ஐயரு தாங்க, அவர் பொழப்பு உட்காந்துக்கிறார் நீங்க நினைக்கலாம். அது அல்ல. சிவபெருமான் அங்க இருந்து இங்க இத்தனை ஆன்மாக்கள் எல்லாம் வருது, நம்ம குழந்தைங்க எல்லாம் வருது, அது செய்த குற்றங்களை எல்லாம் நீக்கணும்னு முன்பே அவருக்கு எல்லாம் இங்க உட்காந்து பஞ்சாங்கம் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. உள்ளாரே உட்காந்து பார்த்துட்டு இருப்பார். இங்க உட்காந்து அதுக்காக சுவாமி காலந்து செஞ்சிருக்காங்க. இப்ப நம்மளுடைய குற்றங்களை எல்லாம் நீக்கும் முகத்தானாக இந்த ஆலய வரலாற்றை ஐயா திருவாக்கால சொல்லுவாங்க, கேட்டுங்க அமைதியா. பார்வதீபதையே ஏகம்பத்துரையந்தாய் போற்றி. எல்லாம் வல்ல மாதூர் வாகனன் திருவருள் துணை கொண்டும் இந்த களத்தினுடைய எம்பெருமாட்டியாக இருக்கக்கூடிய கோள்வளை நாயகி உடனாகிய குற்றம் பொருத்தநாதன் தமிழ்ல, வடமொழியில விசித்திர பாலாம்பிகா சமேத அபராத கமாவனேஸ்வரன் வடமொழியில இந்த சுவாமி திருநாமம். இந்த ஊர் பேரு தலைஞாயிறுன்னு, பழைய பேரு தலைஞாயிறு. தேவாரத்துல திரு கரு பரியலூர், கற்றவன் இருப்பது கருப்பரியலூர் அப்படிங்கிற விசேஷமான ஸ்தலம். இந்த ஸ்தலத்துல ஏன் தலைஞாயிறுன்னு வந்ததுன்னா, சூரியன் இந்த ஸ்தலத்துல வழிபாடு பண்ணியிருக்கார். ஏன் வழிபாடு பண்ணினார்? சூரியனை இந்த சூரியன் இல்லைன்னா லோகமே கிடையாது. சூரியன் இருந்தாதான் சந்திரன். இந்த சந்திரன் சூரியன் இதுக்கு அதிபதி, பித்ருகாரகன். சந்திரன் மாத்ருகாரகன். சூரியன் சந்திரன் ரெண்டும் ஒழுங்காக இருந்தால்தான் நமக்கு அந்தந்த காலத்துக்காக வேண்டிய இந்த தட்பவெப்பத்தின் அழகக்கூடிய இதெல்லாம் வரும். இந்த பயிர்கள் வந்தா நன்னா இருக்கும்ட்டு தேவர்கள்லாம் நிறைய வந்துருவான்னு மந்தாகினன்னு ஒரு அசுரன் பிரம்மாவை நோக்கி தபஸ் பண்றான். சூரியன் உதிக்க கூடாதுன்னு பிரம்மா ததாஸ்து தந்தேன்னு விட்டார். தந்தன்னு சொன்னாலும் என்ன பண்றதுன்னு தெரியாம சூரிய பகவான் போனோன்னு பிரம்மாட்ட போறார். என்னாலும் ஒன்றும் பண்ண முடியாது, சுவாமிகிட்ட போனார். சுவாமி ஒன்றும் கவலைப்படாத, இந்த கஷேத்திரத்துல போய் சுவாமி இந்த கஷேத்திரத்துக்கு போய் நான் வரேன்னார். சூரியன் சுவாமி வரத்துக்கு முன்னாடி இந்த கஷேத்திரத்துக்கு இங்க பூஜை பண்றதாக சம்பிரதாயம். சூரியன் ஆகப்பட்டது சிம்ம ராசி. ஆவணி மாசம் ஞாயிற்றுக்கிழமையில சுவாமியை பூஜை பண்ணினதாக சம்பிரதாயம். அதனால்தான் இந்த ஊர் பேரு கருப்பரியலூர். பூஜை பண்ணின உடனே அவனுக்கு அந்த சூரியன் உதயமாகிறதுக்காக வேண்டியது. அப்பதான் சொன்னாராம், சுவாமி சொன்னார், எந்த பிராமணர்கள் சந்தியாவந்தனம் பண்ணி சூரிய காயத்ரினால அரிக்கம் விடும் பொழுது அந்த அரிக்கமாகப்பட்டது வஜ்ராயுதமாக மாறி சூரியன் உதயமாகும். அதனால்தான் சூரிய உதயமே கிடையாது, அருணோதயனும் வேறு. அதனால்தான் மாணிக்க வாசகர் அருணன் இந்திரன் திசை அணுகினன் போய் மாணிக்க வாசகர் முதல்ல சூரிய உதயம்னு சொல்லல, அருணோதயம் தான். அதுக்கு இந்த கஷேத்திரம் தான் ரொம்ப விசேஷம். அதனால இந்த ஊரு சூரியன் பூஜை பண்ணினதுனால தலைஞாயிறு. அனுதினமும் சூரியன் உதயம் பொழுது சுவாமி கதவை திறந்தோம்னா சுவாமி மேல சூரிய கதிர் படும். அது ஞாயிற்றுக்கிழமையில பார்த்தா அவ்வளவு விசேஷம். இது இன்னைக்கு என்ன கிழமை? அதாவது இதுக்கு இந்த கோவிலுக்கு
ஒரு காலத்துல கார்த்திகை மாசம் ஞாயிற்றுக்கிழமையில சூரியனுக்கு பூஜையாகி தீர்த்தவாரி நடந்திருக்கு இந்த காலத்துல. அந்த உற்சவம் இப்ப நடக்கல. இது இப்ப சொல்றது ஒரு 60 வருஷத்துக்கு நான் நடந்திருக்குன்னு பெரியவாள் சொல்றேன். கோவில் ரெக்கார்ட்ல இருக்கு, ஆனா இப்ப அது நடத்துறது இல்ல. அதனால இந்த சுவாமி பேரு சுவாமி, இந்த ஊர் பேரு தலைஞாயிறு, வடமொழியில பாஸ்கரபுரி கஷேத்திரம்னு பேரு. ஏன் குற்றம் பொருத்தநாதன் வந்த? ஏன்னா இந்திரஜித்து செய்த குற்றத்துக்காக ராவணன் இங்க பூஜை பண்ணினான். என்ன இந்திரஜித்து என்ன குற்றம் பண்ணினான்? அதாவது சூரியன், அதாவது ராவணன் இது பண்றான். அப்ப திக்விஜயம் பண்றான். திக்விஜயம் உன்னுடைய இந்திரஜித்துக்கு திக்விஜயம் பண்றான். திக்விஜயம் பண்ணும்போது சுவாமி இங்க இருக்கிறது தெரிஞ்சுட்டே வேணும்னே அவனுடைய விமானத்தை மேல விட்டான். விமானத்தை மேல விட்ட உடனே அவனை ஒண்ணுமில்லாம பண்ணிவிட்டார். ஒண்ணுமில்லாம பண்ண உடனே இவருக்கு போனவனை காணாமேனு ரொம்ப இதா இருக்கிறார். திரும்பி சுவாமிகிட்ட அப்ப அந்த நேரத்தில் இலங்கைக்கு நாரதர் போறார். நாரதர் போகும் பொழுது சொல்றார், ஏன்பா ராவணேஸ்வரா என்ன இப்படி சோகமா இருக்கேன்? ஒண்ணுமே இல்லைன்னு. ஒண்ணும் இல்லைன்னு சொல்லாத, எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னேன்னு. சரி, அவனை சிம்மாசனத்துக்கு நவக்கிரகத்தை படியா போட்டு போனான். படியா போட்டு போகும் பொழுது முதல்ல கேது, ராகு, சனீஸ்வரன் இப்படி திருப்பி போட்டு போ, உனக்கு லோகமும் உனக்கு நல்லா இருக்கும்னா திருப்பி போட்டு போனோம்னா சனியுடைய பார்வை அவனுக்கு பட்டது. யாருக்கு? ராவணனுக்கு. பட்ட உடனே சனி பிடிச்சா சும்மா இருக்குமோ? அவனுடைய 7.5 வருஷத்துக்கு செய்ய வேண்டியதை 7.5 நாள் அவனை போட்டு ஆட்டும். ஏன்னா அவன் சிவபூஜை பண்றவன், அவனாட்டம் சிவபக்தன் யாரும் கிடையாது. அதனால சிவபூஜை பண்றவன சனீஸ்வரன் ரொம்ப பண்ண மாட்டார். ஆனா 7.5 வருஷத்துக்கு பண்றதை விட 2 மடங்கு 7.5 நாள்ல பண்ணிட்டு போயிடுவார். ஏன்னா இது இருந்தா